السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. قال النبي صلى الله عليه وسلم: إن الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض. السنة 12 شهرا منها 4 حرم. رواه البخاري. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹ்வுக்கே உரித்தாக. ஸலவாத்தும் சலாமும் சந்தைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரர்களும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவரமாக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழ்வதற்கு மிக தேவையான அத்தியாவசியமான பல அருள் வளங்களை நமக்கு தந்திருக்கின்றான். அதில் மிக முக்கியமானது காலம் என்பது. காலம், நேரம் மிக மிக முக்கியமானது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை சத்தியமிட்டு சொல்வது வழக்கம். சத்தியமிட்டு சொல்லக்கூடிய பல வசனங்கள் காலம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், காலையின் மீது சத்தியமாக, வல் லுஹா, நடுப்பகலின் மீது சத்தியமாக, வஷ்ஷம்ஸி வ லுஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, சூரியன், வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக. சூரியன், சந்திரன் எல்லாம் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது காலத்தை அதை கொண்டு கணக்கிடப்படுவதற்கு தகுதி தேவையானதாக அமைந்திருக்கிறது. வன் நஜ்ம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வன் நஜ்மி இதா ஹவா, அதாவது நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. இதுவும் காலத்தை குறியீடாக கொண்டது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த வசனங்களின் மூலம் சத்தியமிட்டு சொல்கிறானோ அதிலே பெரும்பாலும் அதிகமான விஷயங்கள் காலம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு. தஃப்சீரிலே நமக்கு எழுதக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொண்டு சத்தியமிட்டு கூறுகிறானோ அவை அனைத்தும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை.
அந்த முக்கியத்துவத்தை விளங்க வைப்பதற்கு தான் சொல்ல போகிற செய்தியும் முக்கியமானது, நான் எதை கொண்டு சத்தியமிடுகிறேனோ அதுவும் முக்கியமானது என்ற இந்த இரண்டு விதமான செய்திகளை சொல்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக ஹதீஸை குதுஸியை சொல்வார்கள். லா தசுப்புத் தஹர் வ அன தஹர், காலத்தை திட்டாதீர்கள், காலம் நானாக இருக்கிறேன். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். காலத்தை திட்டாதீர்கள், காலம் நானாக இருக்கிறேன். காலத்தை திட்டாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடுமையான மழை பெய்யுது, தொடர்ந்து மழை, வெளியில நடமாட முடியல, அல்லது கடுமையான வெப்பம், சூரிய வெப்பம், வெயில், தலை காட்ட முடியல வெளியில. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்? காலத்தை திட்டுகிறான். ஏன்னா இப்படி இந்த வெயில் அடிக்கிறதோ தெரியலையே, ஏன் மழை இப்படி பெய்யுது, எப்ப பார்த்தா மழையா பெய்யுது. மழையை பொழிய வைக்கக்கூடியவன் அல்லாஹ். வெயிலா அடிக்கிறது, சூரியனுக்கு கட்டளை இடக்கூடியவன் அல்லாஹ். சூரியன், சந்திரன், இரவு, பகல், இவை அனைத்தையுமே இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிம்மா ஃபஅஹ்யா பிஹில் அர்த் பஅத மௌத்திஹா வபத்த ஃபீஹா மின் குல்லி தாப்பத்தின் வ தஸ்ரீஃபிர் ரியாஹ் வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமாஇ வல் அர்தி லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன். நிச்சயமாக வானங்களிலேயும் பூமியிலேயும் பலவிதமான படிப்பினைகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஹல்கி, வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவும் பகலும் மாறி மாறி வருகிற விஷயத்திலேயும் மனிதனுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹரி, கடலிலே பிரமாண்டமாக தவழ்ந்து செல்லக்கூடிய, நீந்தி செல்லக்கூடிய கப்பலிலேயும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அது எப்படி மூழ்காம கப்பல் எப்படி பயணம் செய்கிறது? எவ்வளவு டன் கணக்கில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு பெரிய கிராமமே உள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் கப்பல்களாக நடமாடுகின்றன என்று சொன்னால், நீந்துகின்றன என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய படிப்பினை. வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த், வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிகிறானே, இது படிப்பினை. மழை பொழிவதற்கு முன்பாக காய்ந்த நிலையில் கிடக்கின்றன அந்த பசுமைகள் எல்லாம் மரித்து போய் மரணித்த நிலையிலே காய்ந்து கிடக்கின்றன. எப்ப இந்த மழை பொழிகிறதோ உடனே அங்கிருந்து பசுமை வெளியாகுது. இறந்து போன பூமி என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அது உயிர் வரக்கூடிய பூமியாக மாறுகிறது. வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வபத்த ஃபீஹா மின் குல்லி தாப்பா வதஸ்ரீஃபிர் ரியாஹ் வஸ்ஸஹாபில் முஸக்கர். அதே போல பலவிதமான உயிரினங்களை இந்த உலகத்திலே வாழ வைப்பது, வாழ வைத்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய படிப்பினை, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உரிய படிப்பினை. காற்றை இயக்குவது என்பதும் வதஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை இயக்குவது என்பதும் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கான படிப்பினை. வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமாஇ வல் அர்த், வானங்களுக்கும் பூமி, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அந்த அதாவது மேகங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானே, அதுவும் அல்லாஹ்வுடைய படிப்பினை. வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமா வல் அர்த் லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே பலவிதமான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இவை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். எனவே மழை பொழிகிறது தொடர்ந்து என்று சொன்னால் காலத்தை திட்டக்கூடாது. வெயில் அடிக்கிறது, பயங்கரமாக சுடுகிறது, வெப்பம் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் காலத்தை திட்டக்கூடாது. கடுமையான குளிர், வெளியே நடமாட முடியல, தூங்க போனா ஃபேன் ஆஃப் பண்ணா கூட பயங்கரமான குளிர், காலத்தை திட்டக்கூடாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல், அவனால் நிர்ணயம் செய்யப்படக்கூடிய விஷயம். கண்ணியமானவர்களே,
எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம், பாதுகாப்பு தேடலாம். ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை குறை சொல்வது என்பதோ, அல்லாஹ் அதாவது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அந்த பொருட்களை குறை சொல்வது என்பதோ ஒரு மனிதனுக்கு, அதுவும் குறிப்பாக ஈமான் கொண்ட ஒரு விசுவாசிக்கு முறையானது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன பிள்ளைக்கு அன்றாடம் ஒரு கலிமாவை கற்றுக் கொடுக்கிற மாதிரி நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களில் ஒரு துஆ குனூத். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ மினல் கைரி ஃபீமா ஆதைத் வக்கினி ஷர்ர மா கலைத் வக்கினி ஷர்ர மா கலைத். நீ எதை விதியாக்கி இருக்கிறாயோ அவற்றின் தீங்குகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. வக்கினி ஷர்ர மா கலைத் ஃபஇன்னக தக்லி வலா யக்லா. நீ தான் விதிகளை உருவாக்குகிறாய், உன் மீது விதிகள் திணிக்கப்படாது. ஃபஇன்னக தக்லி வலா யக்லா அலை ஃபஇன்னஹு லா யதில்லு மன் ஆதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கற்றுக் கொடுத்த அழகான துஆ. இதை நாமெல்லாம் பண்ணையாக ஓதும்போது அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் என்று ஓதுகிறோம். ஆனால் குனூத் என்று சொல்லி நாம் ஓதுகிறோமே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம், அல்லாஹ்வினுடைய அனைத்து விதமான செயல்களையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வேண்டக்கூடிய தன்மை மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே பொதிந்திருக்க வேண்டிய ஒரு அற்புதமான அத்தியாவசியமான ஒரு கொள்கை இந்த துஆவிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் நிறைய துஆக்களை ஓதுவார்கள். அந்த துஆக்களிலே ஒரு முக்கியமான துஆ தெரியுமா? அது துஆவாக இருக்காது, ஆனால் அது மிக சிறந்த துஆ. அது என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதி லிமா மனஅ வலா ராத்த லிமா கலைத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். நபி அவர்கள் ஓதிய துஆ. இறைவா, யா அல்லாஹ், நீ கொடுக்க நினைத்தால் தடுப்பவன் யாரும் இல்லை, நீ தடுக்க நினைத்தால் கொடுப்பவன் யாரும் இல்லை. வலா ராத்த லிமா கலைத், நீ எதனை விதியாக்குகிறாயோ அதை மாற்றக்கூடிய தன்மை யாருக்கும் கிடையாது. வலா ராத்த லிமா கலைத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அற்புதமான துஆ. அல்லாஹ்வை நோக்கி இது துஆவாக செய்யப்படுகிறது. ஆனால் இது நம்முடைய கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அல்லாஹ்வை பற்றி நான் என்ன நினைச்சு வச்சிருக்கிறேன்? அல்லாஹ் கொடுக்க நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்கணும் நினைச்சா யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை விதியாக்கி விட்டால் அதை மாற்றக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது, தன்மை யாருக்கும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே அதை கொள்கைகளாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காலத்தை மிக முக்கியமான ஒரு அருளாக, செல்வமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். காலத்தை தன்னோடு இணைத்து பேசக்கூடிய அளவுக்கு காலம் மிக மிக முக்கியமானது. பொதுவாக நம்முடைய பழமொழியிலே சொல்வார்கள், காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. கண்ணு பொண்ணு இதெல்லாம் இருக்குது. இதனுடைய ஆற்றலை ஒரு என்ன செய்ய முடியும்? வரைமுறைப்படுத்தி விட முடியும். பொண்ணுக்கு, அதாவது செல்வத்துக்கு ஒரு தங்கத்தை வாங்குறோம்னா அது விலை இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்முடைய நேரங்களில் ஒரு நிமிடம் நம்மை விட்டு கடந்து விட்டாலும், அதை எத்தனை கோடியை கொடுத்து வாங்க நினைத்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தை வாங்க முடியாது. கடந்து போனதுதான். அந்த ஒரு நிமிஷத்தை வாங்க முடியுமா? ஒருவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஈத்கா பள்ளியில உட்கார்ந்திருந்தேன், அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அது ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளவு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என்னுடைய உள்ளத்துல வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா கவலையும் மறந்துட்டேன், அந்த 2 நிமிஷம் அவ்வளவு இன்பமா இருந்துச்சு. ஏதோ ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்றாரு. இதை வெளியில இருந்து கேட்கக்கூடிய ஒருத்தர் நினைக்கிறார், ஆஹா, அந்த 2 நிமிஷத்தை நம்ம அனுபவிக்கலையே, அந்த 2 நிமிஷம் எனக்கு வேணும். என்னிடத்துல ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு, 1 கோடி ரூபாய் நான் கொடுத்து இவர் அனுபவித்த அந்த இன்பத்திற்குரிய அந்த 2 நிமிஷம் எனக்கு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக 1 கோடி ரூபாயை நான் செலவு பண்றேன் அப்படின்னு நினைக்கிறார். முடியுமா? அவர் கையில் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாயை செலவு பண்ணாலும் அந்த கடந்து போன 2 நிமிஷம் வராது. அவ்வளவு கண்ணியமானது, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது.
கதுரு நிஅமத்தி பாத ஸவால். அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நிஅமத்தினுடைய அகமியம் அது நீங்கியதற்கு பிறகுதான் தெரியும். வாலிபம், இளமை, இந்த நேரத்திலே நாம் தொழுவதற்கு வருகிறோம், திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், அதற்காக செலவழிக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதையும் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி அங்கங்க சண்டை வளர்த்து என்னென்னமோ புறம் பேசி எல்லா நிலைகளையும் அந்த உள்ளுக்குள்ளேயே வச்சு செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம், நம்முடைய நேரத்தை போக்கி வெளியே போயிடும். ஆனா ஒரு கட்டம் வரும், ஒரு 70 வயசு, நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது என்னமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. உன்னையும் இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியாது, இன்பமா பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்த்தாலும் எரிச்சலா வரும். அப்படிப்பட்ட நிலையில பள்ளிவாசலையே உட்கார்ந்து வணங்க நினைப்பார், ஆனால் அவரால் நின்று தொழுவ முடியாது. குர்ஆனை பார்த்து ஓதணும்னு நினைப்பார், கண் ஒத்து வராது. ரொம்ப நேரம் உட்காரலாம் நினைப்பார், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, முதுகு வலிக்கு. ஒரு வயசுக்கு மேல என்ன ஆயிரும், நம்முடைய ஒவ்வொரு நிலையும் நமக்கு பாரமாக மாறிவிடும். ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். கண்ணியமானவர்களே, அந்த நிலை வருவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின் ஷபாபக கப்ல ஹரமிக். நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்கள், அதுல முதல் விஷயமே நபி அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, 5 நிலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய 5 நிலைகளை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், செல்வமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை இழந்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 நிலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த 5 நிலைகளை நீங்கள் செல்வமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை வீணாக்கி விடாதீர்கள். அதுல முதல் விஷயம் தெரியுமா, ஷபாபக், உன் வாலிபத்தை, இளமையை சரியான முறையை பயன்படுத்திக் கொள், கப்ல ஹரமிக், முதுமை வருவதற்கு முன்பாக. கண்ணியமானவர்களே, நினைத்து பாருங்கள், 50 வயதை தாண்டிய ஒவ்வொரு மனிதரும் நினைத்து பாருங்கள், இந்த நேரத்திலே நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இப்போது வரக்கூடிய அளவுக்கு 20 வயசுல வந்துச்சா, 25 வயசுல வந்துச்சா? பள்ளிவாசலுக்கே வர்றதுக்கு மனசு வராது. வெளியில ஃப்ரெண்ட்ஸுங்க சுத்தி நிற்பாங்க, இல்லப்பா வா ஜாலியா போவோம், அங்க போவோம், இங்க போவோம், கூப்பிடுறதுக்கு ஒரு கூட்டமே நிற்கும். பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்காது, பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு மனசு வராது. நான் இன்னைக்கு மனசு வருது, அமல் செய்ய முடியல, உடம்பு ஒத்து வரல. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட மகத்தான காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்பட்டிருக்குது. எனக்கெல்லாம் அந்த காலம்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் காலம்தான், ஒவ்வொரு நிமிடமும் காலம்தான். கண்ணியமானவர்களே, துல்ஹஜ் மாதம் முடியக்கூடிய நிலை, வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை பிறை பிறக்கக்கூடிய நிலை. இப்போது நினைத்து பாருங்கள், ஹிஜ்ரியினுடைய ஒரு வருடம் முடிவடைகிறது. ஆனால் இது ஆங்கில வருட பிறப்பு என்று சொன்னால் எல்லா பக்கமும் ஒரே சீரியல் செட், அலங்காரம், எல்லா இடங்களிலும் அமோகமான வரவேற்பு. அன்னைக்கு 12 மணி ஆயிட்டா பட்டாசு கொளுத்தி ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்க, தன்னால் எந்த வகையில அதை என்ஜாய் பண்ண முடியுமோ அதை என்ஜாய் பண்ணுகிறார்கள். என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் அது. நினைத்து பாருங்கள், நம்மை விட்டும் ஒரு நாள் கடந்து போகிறது என்று சொன்னால், இந்த நாள் என்னை விட்டும் எப்படி கடந்து போடும்? இந்த நாளை நன்மையான நாளாக நான் மாற்றினேனா அல்லது தீமையிலே இதை கழித்தேனா? இந்த வருடம் என்னை பொறுத்தவரை எப்படி கழிந்தது? இந்த வருடத்திலே நான் எத்தனை நன்மைகளை செய்தேன், எவ்வளவு தீமைகளை செய்தேன்? கணக்கிட்டு பார்ப்போம், கணக்கிட்டு பார்ப்போம். ஒரு வருடத்தினுடைய நன்மைகளை கணக்கிட்டு பார்க்கும்போது முக்கியமான நிகழ்வுகள் என்று சொல்லி கணக்கிடுகிற போது 1000 நன்மைகள் என்று சொன்னால் அதுல நம்ம செஞ்ச தீமைகள் எத்தனை தெரியுமா? கணக்கே போட முடியாது, கணக்கு போடவே முடியாது. அந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமான தீமைகள் நிறைய இருக்கும். இப்போது நாம் பார்க்க வேண்டும், வருட முடிவிலே நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதா அல்லது அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்பதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளினுடைய ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆக்களிலே ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைர ஹாதல் யௌம் ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதா வ நஊது பிக மின் ஷர்ரி மா வாதா. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு துஆ. அது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைர ஹாதல் யௌம்,
இந்த நாளை எனக்கு சிறந்த நாளாக ஆக்குவாயா. ஃபத்ஹு, அதை வெற்றிக்குரிய நாளாக ஆக்குவாயா. வனஸ்ரஹு, இந்த நாளில் உன்னுடைய உதவியை பெறப்பட்ட நாளாக ஆக்குவாயா. வனூரஹு, இந்த நாள் உன்னுடைய நூர் என்ற பிரகாசத்தால் இளங்கக்கூடிய நாளாக ஆக்குவாயா. வபரக்கத்தஹு, உன்னுடைய பரக்கத்தை பெற்ற நாளாக எனக்கு ஆக்குவாயா. வஹுதா, நேர்வழிக்குரிய நாளாக ஆக்குவாயா. ஒவ்வொரு நாளினுடைய அதிகாலை நேரத்திலும் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு நபி அவர்கள் ஓதக்கூடிய துஆ இந்த துஆ. அந்த நாள் எனக்கு நல்லதா இருக்கணும், வெற்றியா இருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவியுடையதா இருக்கணும், பரக்கத்தா இருக்கணும், நேர்வழி உடையதா இருக்கணும். ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்கத்திலும் நபி அவர்கள் பிறையை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம அஹில்லஹு பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ் ஹிலால ருஷ்தி மகை. ஒவ்வொரு மாதமும் நபி அவர்கள் துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா, எங்களுக்கு இந்த பிறையை நீ உதயமாக்குவாயாக. பில் அம்னி வல் ஈமான், அமைதியும் ஈமானும் நிறைந்த பிறையாக ஆக்குவாயாக. வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், சலாமத்தான நிம்மதி பொருந்திய வழிபாடு மிகுந்த நாளாக இந்த மாதத்தை நீ ஆக்குவாயா. ரப்பி வ ரப்புக அல்லாஹ், பிறையே உன் இறைவனும் என் இறைவனும் அல்லாஹ் தான். ஹிலால ருஷ்தி வகை, நேர்வழிக்குரிய நாளாக மாதமாக, வகை நன்மைக்குரிய மாதமாக இந்த மாதத்தை எனக்கு ஆக்குவாயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார். ஒவ்வொரு நாளும் அந்த நாள் நல்ல நாளாக ஆக வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் நல்ல மாதமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். வருடம் பிறக்கும் போதும் அதே மாதிரி தான் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. இறைவா, கடந்து போன காலத்தில் எனக்குள்ளே ஏற்பட்டு விட்ட பலவிதமான பாவக்கரைகளை நீக்கி எனக்கு உன்னுடைய அருளால் எனக்கு வளமானதாக, நன்மைக்குரியதாக, தக்வாவுக்குரியதாக, பரக்கத்து நிறைந்த வருடமாக இந்த மாதத்தை எனக்கு ஆக்குவாயாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி வருட பிறப்பு ஆரம்பித்தவுடன் ஆங்காங்கே பலவிதமான செய்திகள் பேசப்படும். முஹர்ரம், வருடத்தினுடைய துவக்க மாதமே அது எவ்வளவு அற்புதமான பெயர் சூட்டப்பட்ட மாதம் தெரியுமா? முஹர்ரம், மகத்துவத்திற்குரிய மாதம், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். ஏன் இந்த மாதத்திற்கு அந்த பெயர் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொதுவாகவே கிபி என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவ பிறப்புக்கு பிறகு என்று வரக்கூடிய இந்த வருடம் இருக்கு பாருங்க, ஆங்கில வருட கணக்கு, அது 2026. ஹிஜ்ரி கணக்கு 1447. அப்படி சொன்னா அதிகமான காலங்கள் கடந்து போனது எது? ஆங்கில வருட கணக்கு. அப்போ ஆங்கில வருட கணக்கு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், அது முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது பின்னால்தான் இல்லை, அப்படி அல்ல. இந்த ஹிஜ்ராவினுடைய கணக்கு என்பது ஹிஜ்ரத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய மாதங்களாக இருக்கலாம். ஆனா வருடம் தான் ஹிஜ்ராவை கொண்டு கணக்கிடப்படுகிறதே தவிர முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த வருட கணக்கினுடைய அந்த நாள் இருக்கிறது பாருங்க, இது ஆதி காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்களாகும். அப்போ ஜனவரி, பிப்ரவரி கூட 12 மாதம் தானே, அதை கூட அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், கேட்கலாம். அதுக்கு பின்னால பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த காலத்தில் இருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதம் தான். இது அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்று சொல்லிவிட்டு, மின்ஹா, அவற்றில் பரிசுத்தம் வாய்ந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாக கருதப்படக்கூடிய அந்த 4 மாதங்கள் எது தெரியுமா? ரஜப், அதே போல துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், ஷவ்வாலுக்கு பிறகு துல்காதா வருது பாருங்க, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதுக்கு பிறகு ரஜப். இந்த 4 மாதங்களும் அரபுகளுக்கு மத்தியிலே அந்த காலத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருந்தன.
இந்த மாதங்களில் சண்டையிட மாட்டார்கள், பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. அது பெரிய அதாவது பெரிய ஒரு பாவமாகவே நினைப்பார்கள். காபிர்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட அதை பாவமாக நினைப்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக இந்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் எல்லாமே இருந்திருக்கிறது. எல்லா மாதங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் வருட கணக்கை மட்டும் அந்தந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வை மையமாக கொண்டு இந்த வருடம் அப்படி சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த காலத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வருடம் அப்படின்னு குறிப்பிட்டு வருஷத்தை கணக்கு போடுவாங்க. அதே போல காபா இடிப்பதற்காக வந்த அந்த காலத்தை குறிப்பிட்டு அப்ரஹாவுடைய அந்த நேரம். அதே போல இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக முக்கியமான எந்த நிகழ்வு நடந்ததோ அந்த நிகழ்வை மையமாக கொண்டு அந்த ஹிஜ்ராவினுடைய கணக்க போடுவாங்க. இந்த வருடத்தினுடைய இத்ராவது மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதுக்கு நீண்ட ஒரு நெடிய ஒரு பறந்து விரிந்த மாகாணமாக மாறுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விசாலமாகிறது. அப்ப அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யமன்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கூஃபா, யமன், இந்த மாதிரி. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு அரசாங்க விஷயமா கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதும் போது ஏதோ ஒரு ஆண்டை அந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை, உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 50 நாட்களுக்கு முன்பாக என்னது யானை ஆண்டு ஒன்று நடக்குது. நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்பாக யானை ஆண்டு. அது என்ன? அதாவது காபாவை இடிக்கிறதுக்காக வேண்டி அபுரஹா யானை படையை திரட்டி வந்தார். அது யானை ஆண்டு என்பதாக பெயர் சொல்லியிருந்தார். அந்த யானை ஆண்டு என்று குறிப்பிட்டு என்ன செய்ய கடிதம் எழுதுறாங்க. அது எழுதவே இல்லை. அந்த யானை ஆண்டு அல்லது ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு, இந்த மாதிரி எந்த ஒரு வருடத்தை குறிப்பிடாம முஹர்ரம் மாதம் இத்தனாவது தேதி அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிடுறாங்க. அபூ மூஸா அஷ்அரி பார்த்துட்டு கேட்குறாங்க, திருப்பி கடிதம் எழுதுறாங்க, நீங்க மாசத்தை எழுதிருக்கீங்க, நாளை எழுதிருக்கீங்க, ஆனா வருஷத்தை எழுதலை, எந்த வருஷம் நீங்க எழுதலை அப்படின்னு போட்டோன்னே உடனே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உடனே என்ன செய்கிறார்கள், மசூரா செய்யறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. வருடத்தை கணக்கிடுவது ரொம்ப முக்கியமானது. அதனால ஒவ்வொருத்தரும் உங்க கருத்தை சொல்லுங்க, எந்த நிகழ்ச்சியை மையமாக கொண்டு நம்ம வருஷத்தை கணக்கு போடலாம் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை சொல்லலாம், நபி அவர்களுடைய திருமண நாளை சொல்லலாம், நபி அவர்களுடைய நுபுவத்தினுடைய நாளை சொல்லலாம், நபி அவர்களுடைய வஃபாத்தினுடைய நாளை சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. யாருமே நபி அவர்களுடைய ஹிஜ்ராவினுடைய அந்த நாளை சொல்லலை. அது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அவர்கள் என்ன செய்யல, நிகழ்ச்சியினுடைய விஷயத்துல பார்க்கல. எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமான சில ஆட்களுடைய அந்த மஷூராவை கவனிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாகவே உட்கார்ந்துருக்காங்க. அலி அவர்களே, உங்க கருத்து என்ன, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர், அதாவது அன்பு தம்பி, மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் கல்வியின் கடல், அவர் உயர்ந்த ஒரு ஞானம் படைத்தவர். அவர்கள் சொல்கிறார்கள், இவங்க சொன்ன எந்த கருத்துமே எனக்கு ஒப்புதல் இல்லை. நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற அந்த நிகழ்வை வருடத்தின் குறியீடாக ஆக்கலாம் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, பிறப்பு முக்கியம், நுபுவத் முக்கியம், நபியினுடைய வஃபாத் முக்கியம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத்தை நீங்க முக்கியமானதாக சொல்கிறீர்களே, என்ன விஷயம்? நன்றாக புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாம் என்பது ஹிஜ்ரத்தை கொண்டுதான் பிரிக்கப்படுகிறது. இஸ்லாம் என்பது ஹிஜ்ரத்துக்கு முன்பு ஹிஜ்ரத்துக்கு பிறகு என்ற அந்த நிலையை நாம் பார்ப்போமையானால், ஹிஜ்ரத்துக்கு முன்பு உள்ள இஸ்லாம் ஒரு ஊர் சார்ந்த மார்க்கத்தை கொண்டுதான் இருந்தது. மக்காவில் உள்ள சில பேர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க, அவ்வளவுதான். இன்னும் மீறி போனா மதீனாவுல இருந்து சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு போனாங்க, அவ்வளவுதான். ஆனா ஏறக்குறைய சில 100 மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை தழுவி இருந்த காலம். ஆனால் எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரா என்ற இந்த நிகழ்வை நபி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதற்கு பிறகு இந்த மார்க்கம் ஒரு உலகளாவிய மார்க்கமாக மாறியது. உலகளாவிய மார்க்கமாக மாறியது. நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு 23 வருட காலம் இந்த உலகத்திலே இருந்தார்கள். அதிலே 13 வருட காலம், அதிகப்படியான காலம் மக்காவிலே தான் இருந்தார்கள்.
ஆனால் காபாவில் நின்று அவளால் தொழ முடியவில்லை. அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். அழுகி போன ஒட்டகத்தினுடைய குடலை அவர்களுடைய தோல்விஜத்தின் மீது போட்டு அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். நிம்மதியாக நின்று தொழ முடியவில்லை. கழுத்திலே துணியை போட்டு முறுக்கி அவர்களை வேதனைக்க வைத்தார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஸ்லிம்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த சபையாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், யாராவது மக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை விட்டும் அப்பாற்பட்டவர்களா இருப்பாங்களா? ஒரு கற்பனைக்கு என்னை மட்டும் மக்காவுக்கு போக வச்சிடாதே அல்லா யாரா சொல்லுவாங்களா? நவுது பில்லாஹ் இருந்தாலே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அந்த உணர்வு என்பது உயிரோடு கலந்த உணர்வு. என ஒரு நாளாவது மக்காவுக்கு அழைச்சிட்டு போயாடலாம், ஒரு நாளாவது நான் காபாவுக்கு பார்க்கணும் சொல்றோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்கிறான். ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தின் ஸாலிமி அஹ்லுஹா. அநியாயம் செய்யக்கூடிய இந்த ஊரை விட்டு இறைவா எங்களை வெளியாக்கி விடு என்று துஆ செய்தது யார் தெரியுமா? சஹாபாக்கள். அவ்வளவு கொடுமை, அவ்வளவு சோதனை, அவ்வளவு நெருக்கடி. சஹாபாக்கள் கேட்டார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தின் ஸாலிமி அஹ்லுஹா. எந்த ஊர் மக்கள் அநியாயத்திலே எங்களை மிஞ்சி போயினார்களோ அந்த ஊரை விட்டு எங்களை வெளியாக்கி விடு, மக்காவை விட்டு வெளியாக்கி விடு, நாங்கள் நிம்மதியா இருக்க முடியல என்றார். அப்படிப்பட்ட புனிதமான மக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை விட்டு போனாங்க. 13 வருஷத்துக்கு பிறகு 10 வருட காலம்தான் மக்காவில் மதீனாவில் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு 7வது வருஷம் 8வது வருஷம் நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுக்காக வேண்டி வருகிற போது எப்படி வந்தார்கள் தெரியுமா? உலகம் முழுவதில் இருந்து வந்தவர்கள் 1,24,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வந்தார்கள். எல்லா மக்களுக்கு மத்தியே வந்தவங்க மட்டும், வராத எத்தனை பேர் இருந்தாங்க பல ஊர்கள்ல, வந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1,24,000க்கு மேற்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத்துக்கு முன்பு ஹிஜ்ரத்துக்கு பிறகு என்ற இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறையை, இஸ்லாமிய வரலாறை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது. இஸ்லாம் உலகம் முழுவதிலும் பரந்திருந்தது. ஹிஜ்ரா, புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரா என்ற பயணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. எனவேதான் ஹிஜ்ரத்தினுடைய அந்த குறியீடை வருடத்தின் கணக்காக வைக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே தான் இந்த ஹிஜ்ரி கணக்கு அன்றிலிருந்து பிறந்தது. கண்ணியமானவர்களே, அந்த ஹிஜ்ராவினுடைய அந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் மிக ஏராளம். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் சொல்லப்படும். ஆக முஹர்ரம் மிக சிறந்த மாதம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஹிஜ்ராவினுடைய பாடம் மிக அற்புதமான பாடம். அதையும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கிக் கொள்வதற்கு முயல வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.